அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. இன்னைக்கு ரெசிபியில் சுட சுட சூடான சமோசா வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 3, பூண்டு 2 பற்கள், இஞ்சி, கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி, புதினா, முட்டைக்கோஸ், பச்சை மிளகாய் 2. அது மட்டும் இல்லை, சமோசா செய்கிறதுக்கு தேவையான லேயர்ஸ், அதை பேஸ்டிங் பண்ணுறதுக்கு தேவையான மைதா கரைசல். ஓகே, இதெல்லாம் இப்போது யூஸ்வலாகவே நம்ம காய்கறிகளை எல்லாமே எப்பயும் தேவையானதுபடி நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். விருப்பப்பட்டால் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. ஏதோ சமோசாவுக்கு தேவையான எல்லா காய்கறிகளுமே நறுக்கி வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விடலாம். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த ஸ்டஃபிங் மெட்டீரியல் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஃபுல் பாயிலிங் பண்ண போகிறதில்ல. இதை ஒரு ஹாஃப் பாயிலில் தான் இந்த வெஜிடபிளை நம்ம குக் பண்ண போகிறோம். இது வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, இப்படி நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா காய்கறிகளையுமே சேர்த்துப்போம். காய்களை ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஏன் ஹாஃப் பாயில் போதும்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம இந்த வெஜிடபிள் குக் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு திரும்ப நம்ம சமோசாவில் ஸ்டஃப் பண்ணி இதை எண்ணெயில் பொரிக்கும் போது எண்ணெயோட ஹீட்டில் அகெயின் இந்த காய் எல்லாமே ஒரு பாயில் ஆகும் இல்லையா? அதனால தான் இப்போது இதை ஃபுல் பாயில் பண்ணாமல் ஹாஃப் பாயில்லையே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் எதுவுமே தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. காயில் இருக்கக்கூடிய நீர்லேயே தான் லைட்டாக ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து ஒரு சின்ன வதக்கல் பண்ணுறேன். அடுத்தது அதை அப்படியே வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே பாயில் ஆகும், வெந்துடும் அப்படிங்கிறதுக்காக மூடி வச்சிட்டேன். ஓகே, அந்த பாயில் ரெடி ஆகட்டும், காய் வேகட்டும். பிட்வீன் நம்ம என்ன பண்ணலாம், சமோசாவுக்கு தேவையான லேயர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிப்போம். இந்த சமோசா செய்கிறதுலே மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த லேயர்ஸ் தான். இந்த லேயர்ஸ் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. போடா, இந்த லேயர்ஸை நம்ம போய் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த காரணத்துக்காகவே நம்ம சமோசா ஆசையை விட்டுருவோம். அதாவது வீட்டில் செய்கிற ஆசையை விட்டுருவோம். பட் இன்றைக்கி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமோசா செய்கிறதுக்கு தேவையான இந்த லேயர்ஸ் வந்து ரெடிமேடாகவே கிடைக்குது. லைக் வந்து நம்ம ரெடிமேட் பரோட்டா, ரெடிமேட் சப்பாத்தி மாதிரி இந்த சமோசா லேயர்ஸுமே வந்து ரெடிமேடாக கிடைக்கிது. இங்கே நான் வந்து சமோசாவை பேஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த மைதா மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். இதை வந்து ரொம்ப தண்ணி விட்டு கரைக்கலை, நான் ஒரு திக்கான பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு கை வச்சு காட்டியிருக்கேன். எவ்வளோ இருக்குன்னு தெரியுதா? ஒரு சந்தனம் கரைச்ச மாதிரி லைட்டாக வந்துட்டு இந்த மைதா வந்து கரைச்சிக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டஃபிங் மெட்டீரியல் குக் பண்ணிட்டோம். ஓகே, இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆறுறதுக்காக ஒரு பவுலில் வந்து மாற்றிப்போம். ஓகே, பவுலில் காய் வந்து ஆறிட்டுருக்கு. மீன்வைல் நம்ம வந்து சமோசா எப்படி ஃபோல்ட் பண்ணுறது பார்ப்போம். பாருங்கள், நான் அந்த சமோசா வந்து லைட்டாக வந்து ஒரு சின்ன ஃபோல்டிங் கொடுத்துட்டு இதை கடலைக்கு பேப்பர் மடிப்பாங்கல்ல, சிம்பிளாக சொன்னால் கடலைக்கு பேப்பர் மடிக்கிற மாதிரி மடிக்கிறேன். இது எதுக்காக அந்த லைட் ஃபோல்டிங் கொடுத்தேன்னா, அந்த கேப்பில் வந்துட்டு ஸ்டஃப் பண்ணக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் வந்து வெளியில் லீக் ஆகிடக்கூடாது, கொட்டிடக்கூடாது. ஓகே, அதுக்காக தான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸ்டஃபிங்க்கு தேவையான ஸ்பேஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரைட், இப்போது நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காய் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில் பண்ணிப்போம். இப்போது சமோசாவில் மெயினான விஷயமே வந்து அதை முக்கோணமாக மடிக்கிறது தான். பேஸ்டிங் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. காய்கறி வந்து நறுக்கிறது வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான் இல்லையா? அதனால் அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக கொடுத்துருக்கேன். இந்த சமோசா தான் நிறைய சமோசாஸ் உங்களுக்கு வந்து ஃபோல்டு பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதை பார்க்குறது மட்டும் இல்லை, பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இதே போல் சமோசா லேயர்ஸ் வாங்கி ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். அகெயின் சொல்கிறேன், மைல்டாக ஸ்லாண்டிங்காக மடிச்சுட்டு அப்படியே கட்டவரில் மைல்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கடலைக்கு பேப்பர் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் லைட்டாக மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு, இதை ப்ரொஃபஷனாக பண்ணுறவங்க தொட்டதுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் மைதா போட்டு அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. டக்கு டக்குன்னு அவங்க ஃபோல்ட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம இனிஷியலில் செஞ்சு பழகிறோம். அந்த காரணத்தினால எங்கேயும் வந்து லீக் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ப்ரிகாஷனாக எக்ஸ்ட்ராவே ஸ்பேசஸ் வந்து நான் மைதா அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அகெயின் ஒரு சமோசா உங்களுக்காக. இந்த சமோசா வந்து எப்படின்னா, நம்ம எண்ணெய் சட்டியை வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. அதனால் வந்து ப்ரிப்பேர்டாக வந்து ஒரு 3 அல்லது 4 சமோசா வந்து நம்ம ரெடி பண்ணிப்போம். எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 சமோசாவோ இல்லை 10 சமோசா, இது நீங்கள் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய நூற்றுக்கணக்கான சமோசா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி எண்ணெய் கொதிச்ச உடனே அப்படி அள்ளி கொட்டி கரண்டியில் 2 திருப்பு போட்டு அரிப்பாங்க. பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். நம்மளும் வந்து பண்ணலாம், பட் அந்தளவுக்கு இல்லை. ஒரு 3 அல்லது 4 சமோசாவாக போட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், அனதர் சமோசா ஸ்டஃப் பண்ணியிருக்கேன்.
வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணியாச்சு. சரி இந்த இப்போ நான் வந்து ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ண இந்த காய் இருக்கு இல்லையா? நீங்க கேரட் இந்த மாரிலாம் அரிஞ்சு வச்சீங்க, முட்டைக்கோஸ் இப்படிலாம் வந்து கட் பண்ணி வச்சீங்கன்னா, முட்டைக்கோஸ் ரெகுலரா கட் பண்றது தான். கேரட் இந்த மாரி மாடலா கட் பண்ணி பாருங்க. வெஜிடபிள் சாப்பிடாத பசங்களும் சாப்பிட ஆரம்பிப்பாரு 1. அடுத்து இந்த நம்ம செய்ற ஒரு வேளையில மல்டிபிள் அவுட்புட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வெஜிடபிள் நம்ம குக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஸ்டஃபிங்க்காக, இத இந்த காய்கள வந்து நீங்க என்ன நெறைய ஐட்டம்ஸ் சேம் ஸ்டஃபிங் மெட்டீரியல வச்சுட்டு, ஸ்டஃபிங்க வந்து லைக் இந்த சமோசாவ வாங்கி ஃபோல்ட் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. மைதால வந்து நீங்க வந்து ஒரு ரொட்டி டைப்ல வந்து சப்பாத்தி இருக்குல்ல, சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ற மாரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அந்த லேயர்ல கூட நீங்க அந்த ஸ்டஃபிங்க வச்சுட்டு ஃபோல்டு பண்ணி வெஜிடபிள் ரோல், வெஜ் ரோல்னு சொல்றோம்ல, அது மாரி கூட ரெடி பண்ணலாம். அப்புறம் சப்பாத்தி இருக்குல்ல, கோதுமையில செய்றீங்கல்ல, அந்த சப்பாத்தியில கூட இந்த ஸ்டஃபிங்க வச்சுட்டு ரோல் பண்ணி, நீங்க சப்பாத்தி ரோல் பண்ணி சாப்பிடலாம். அப்புறம் இந்த அ வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? குக் பண்ணியிருக்கோம்ல, இந்த வெஜிடபிள்ஸ மேகி, டாப் ராமன் இந்த மாரி நூடுல்ஸ் இருக்குல்ல, நூடுல்ஸ்லயும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த காய போட்டுட்டு கொஞ்சம் லைட்டா எண்ணெய் விட்டு, வீட்ல சமைச்ச ரைஸ் இருக்குல்ல, ஒயிட் ரைஸ் இருக்குல்ல, அத நீங்க போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு கடையில சாப்பிடுற மாரியே வெஜ் ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாரியே இருக்கும் உங்களுக்கு. வேணா அந்த ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா கூட நல்லாயிருக்கும். ஓகேயா? அ அடுத்தது வந்து இந்த ஸ்டஃபிங் மெட்டீரியல் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? சேமியா கிச்சடி செய்யும்போது கூட நீங்க அத ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க உங்களுக்காகவே நெறைய சமோசாஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நெறைய சமோசாஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் கிட்டத்தட்ட வந்து எடுத்திருக்க இன்கிரீடியன்ட்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 15 சமோசாக்கு மேல தான் நான் செய்ற மாரி எடுத்திருக்கேன். நம்ம வீடியோல ப்ளே ஆகக்கூடிய அந்த கவுண்ட் எடுத்தீங்கனாலே 10 சமோசாக்கு மேல நான் போட்டுட்டேன். உங்களுக்காக தான் சமோசாவோட ஷேப் கரெக்ட்டா இருக்கா பாருங்க. எந்த சமோசாவுமே வந்து உடைஞ்சு வரல. அத நீங்க பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, இத மாரி ஏதாவது ஒரு புது விஷயத்த வந்து நீங்க செஞ்சு பாருங்க. இட் வில் கிவ்ஸ் அ வெரி குட் ப்ளஷர் டூ யூ. நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும். அண்ட் வந்து உங்க வீட்டோட நீங்க என்ஜாய் பண்ணி ஒரு புது விஷயத்த குக் பண்ணி சாப்பிட்ட மாரி இருக்கும். கடைக்கு போனா தான் இந்த பொருள் கிடைக்கும். அம்மாவால இது செய்ய முடியாதுன்னு எந்த பிள்ளையாலயும் சொல்ல முடியாது. அந்த மாரி நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் குக்கிங் மம்மா வந்து மாறலாம். ஓகே. உங்களுக்காக நானு இன்னும் நெறைய சமோசாஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க. அவ்ளோ சமோசாவும் சாப்பிடுறதுக்கு ரெடியா இருங்க. அப்புறம் ஒண்ணு மறந்துடக்கூடாது. ஆஃப்டர் கம்ப்ளீட் திஸ் வீடியோ நீங்க வந்து கட்டாயம் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க. வீடியோல இருக்க சமோசா டைரக்ட்டா சாப்பிட முடியலாட்டினாலும் வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் போடுங்க. மறந்துறாதீங்க. அது மட்டும் இல்ல, காரம் பிடிக்கிறவங்க வந்து எப்படின்னா, பச்சை மிளகாய் பிடிச்சவங்க பச்சை மிளகாய் ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் ஆகாது அப்படின்னு சொன்னா, பியூர்லி நீங்க வந்து மிளகாயே காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். மிளகாய் தூள் வேணாம். பெப்பர் மைல்டா சேர்க்கிறதுனா சேருங்க. அதுவும் இல்ல எனக்கு காரமே ஒத்துக்காது அல்சர் இருக்குன்னு சொல்றவங்க, இந்த எண்ணெய் பலகாரம் கடையில மெயினா வந்து இந்த அல்சர் இருக்கிறவங்க வெளியில வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அந்த மாரி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க வீட்ல சமோசா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலேயே நல்லாருக்கும். நீங்க வீட்ல வந்து ஆசை தீர சாப்பிடலாம். ஏதோ உங்களுக்கு வந்து நான் செஞ்ச அந்த சமோசாவ டிஸ்ப்ளே குடுக்கறதுக்காக, எங்க வீட்ல விளைஞ்ச ஒரு லட்சக்கூட்ட கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த இலை தேக்கு இலை மாரி நல்லா பெரிய பெரிய இலையா வரும். அந்த இலையில வந்து ஒரு டிஸ்ப்ளே குடுத்துருக்கேன். அதனால வந்து ஆயில் வந்து அப்படியே உங்களுக்கு டிஸ்ப்ளேல இருக்கும். இதே நீங்க வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணீங்கன்னா, ஆயில் ஃபுல்லா வந்து அப்சர்வ் பண்ணிரும். இது வந்து அந்த இலை அப்படிங்கிற காரணத்தினால, இந்த இலையில வந்து ஆயில் உறிஞ்சாம இருக்கு. பாருங்க. ஆ நல்லாருக்கு. டெக்கரேட்டிவா இருக்கு. அழகுபடுத்தி இங்க கேரட்லாம் கஷ்டப்பட்டு நறுக்கி அப்பா! பாருங்க. அ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சுட சுட சமோசா, சூடான சமோசா ருசியா இருக்கும் பட்சத்தில, ப்ளீஸ் எனக்கு ஒரு லைக் போடுங்க. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபி அண்ட் ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யலாங்கிற விதத்தோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.